வணக்கம். பிடி கரணை புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கருணைக்கிழங்கு அளவில் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை மண் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இதை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அதுக்கு பிறகு நான் வேக வச்சு தோல் உரித்து எடுக்க போகிறோம் குழம்பு செய்யறதுக்காக. கிழங்கு எப்போவுமே வாங்கின உடனே சமைக்கக்கூடாது. ஏன்னா இந்த கிழங்குல வந்துட்டு அரிப்புத்தன்மை இருக்கும். நம்ம சமைச்ச பிறகும் சரி, இந்த மாதிரி கட் பண்ணும் போதும் சரி, நமக்கு அந்த கையிலையும் நம்ம நாக்கும் வந்துட்டு அரிக்க ஆரம்பிக்கும் சாப்பிடும்போது. அதனால் வாங்கிட்டு ஒரு 10லேருந்து 15 நாள் எதனா காத்தோட்டமாக வீட்டில் வச்சுருந்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா அந்த அரிப்புத்தன்மையெல்லாம் இருக்காது. அதில் நம்ம புளி சேர்த்து சமைக்கிறதுனால கம்ப்ளீட்டாக அந்த அரிப்புத்தன்மையெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போது நான் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு தோலை உரித்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் குழம்பு செய்யறதுக்காக. இந்த கருணைக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த சம்மர் டைமில் வந்துட்டு இந்த மாதிரி கிழங்குகள் வந்துட்டு ரெகுலராகவே சேர்த்துக்கலாம். ப்ரெக்னென்ட் லேடிஸும் சரி, ரொம்ப வயசானவங்களும் சரி இந்த கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த வாயு தொல்லையெல்லாம் எதுவும் இருக்காது இந்த கிழங்குல. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா தக்காளி குழையிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா குழஞ்சதும் நான் வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க 2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், ஒரு 4 டீஸ்பூன் வந்துட்டு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இது கூட நான் வந்துட்டு புளி தண்ணி கரைச்சி எடுத்துருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்துகிட்டு கரைச்சி சேர்த்துக்கோங்க. புளி வந்துட்டு இந்த குழம்புக்கு கண்டிப்பாக சேர்க்கணும். இந்த பிடிக்கரணையில் லைட்டாக அரிப்புத்தன்மை தெரியுன்றதுனால கண்டிப்பாக புளி வந்துட்டு சேர்த்து சமைச்சாதான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு குழம்பு மசாலாத்தூள் நம்ம சேர்த்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்கணும். அது கொதித்த பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த கருணைக்கிழங்கு துண்டுகளையும் இது கூட சேர்த்துக்கலாம். அது பச்சை வாசனை போகிறதுக்கு முன்னாடியே சேர்க்க வேண்டாம். நல்லா பச்சை வாசனை போய் நல்லா கொதித்த பிறகு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. உப்பு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஃபஸ்ட்டு மிதமான தீலையும் அப்புறம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு அழகாக குழம்பு ரெடி ஆகிடும். இப்போது பிடிக்கரணை குழம்பு சிம்பிளாக தயாராகிடுச்சு. இந்த குழம்பு சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு கூட்டோட அப்பளமோடு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி.